ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T5e இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது, அன்பாக்சிங்கில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. இந்த ஃபோனில் அன்பாக்ஸில் மொபைலு, அப்புறம் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க, சிம் எஜெக்ட் கொடுக்குறாங்க, 15 வாட்டுக்கான அடாப்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் கேபிள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் வரப்போகுது நம்மளுக்கு. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபோனில் வந்து ஒரு 4G ஃபோனுங்க. 4G ஃபோனு ஒரு 14,000க்கு வர்றது. அது 4GB ரேம் 64GB ரோமோட வர்றது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்துச்சுங்க. இப்போ வருதுங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சொல்லி இப்படியா பண்ணுவாங்க? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மொபைல் நல்ல ஃபோனை வாங்கியிருக்கலாங்க. இருந்தாலும் ஓகே, சரி இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாங்க. இது ஒரு 4G ஃபோனுங்க. 6.7 இன்ச் எல்சிடி டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட நம்மளுக்கு 19 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 570 nits கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தாவே எனக்கு ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 15,000 செக்மெண்ட்டை நினச்சி பார்த்த உடனே எனக்கு இதில் ஒரு இதை மாதிரியே இருக்குது. இருந்தாலும் ஓகே. ரேர் கேமரா 8 MPக்கான ரேர் கேமரா கண்டிப்பாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஃபோனு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 5 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. எனக்கு கேமரா தான் இம்பார்ட் அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு மொபைல் பார்த்துக்குங்க. இல்லை கேமரா பரவாயில்ல, எனக்கு ஒரு ஓகேவாக இருந்தாலும் சரி, சும்மா டீசெண்டாக இருந்தால் போதுன்னா பரவாயில்ல, ஓகே. அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 5500 mAh பேட்ரிங்க, நல்ல மேசிவான பேட்ரிங்க. 4 இயர் வரைக்கும் பேட்ரியோட ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் தாங்குன்னு இருக்காங்க. 15 வாட்டுக்கான அடாப்டர் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே வந்துடுங்க. மேக்ஸிமம் 15 வாட் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இதோட பேட்ரி வச்சு நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஹைலைட்டே பேட்ரி தாங்க. 5500 mAh பேட்ரிங்க. ஓகேங்களா, அடுத்து 4GB ரேம் வேரியண்ட் இதுங்க. 64GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு 14,000க்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுங்க. அது 48% ஆஃபரில் அந்த ப்ரைஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. நினச்சி பாருங்கள் என்ன பண்ணுறது. அடுத்தது LPDDR5X ரேம் கொடுக்கறனால காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ப்ளூடூத் 5.2 கொடுக்குறாங்க. அடுத்தது ப்ராசஸ் யூனிஸ்கோ T7225 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ங்க. முன்னெல்லாம் மிட்டெக் டிமென்சிட்டி 6300 கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸுக்கு. இப்போ 20,000 பட்ஜெட்டுக்கு அந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 8,000 பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க போன வருஷம். இப்போ வந்து இப்படி ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 2.5 லட்சம் பக்கம் வருதுங்க. கொஞ்சம் ஓகேவானது தான். இந்த ப்ரைஸுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ரொம்ப லோ இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஓகேவானது தான். அப்புறம் 8.19 திக்னஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக குண்டாகத்தான் இருக்குதுங்க. அடுத்தது IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. மிலிட்ரி கிரேடுக்கான நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபோனுக்கு கீழே போட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாதுங்கிறது அந்த ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு 16 வருதுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில். அடுத்தது இது வந்து 13,300 ஒர்த்தான்னு நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பழைய மொபைலை எடுத்துக்கலாம். விவோவில் நிறைய மொபைல் இருக்குது, அதையும் எடுக்கலாம். அதுலேயும் ஒரு சில மொபைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க. மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் பேட்ரி ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இந்த ரெண்டும் தான் நல்லா இருக்குது. இல்லை எனக்கு ஒரு பேட்ரி தான் முக்கியம் அப்படின்னா எடுத்துக்கலாங்க. இது ஒரு 4G ஃபோனுங்க, 5G கிடையாது. கடைசி ஒரு 5G கொடுத்ததாலும் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்திருக்கு. அது கொடுக்கல, சரி விடுங்க. ஏன்னா ஒரு 5G ஃபோன் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் 5G இன்னும் வரப்போகிற ஃபியூச்சரில் அது அன்லிமிட்டட் கிடையாதுன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாமே இப்போ வந்து நம்மளுக்கு தலை இடிதே விழுகுது. ஆசை காட்டி மோசம் பண்ணுறாப்புல இருக்குது. சரி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு ஃபேமிலியாக மெம்பராக இருக்கிற எனக்கு பேட்டரி தான் ஒரு முக்கியம் அப்படின்னா எடுத்துக்கலாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஃபோனில். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.